துரந்தர் 2 திரைப்படத்தின் 10வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 10வது நாளாக 1,28,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 22,03,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாளாக 53,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 11,08,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாளாக 4,62,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 84,46,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 10வது நாளாக 4,24,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 65,06,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 10வது நாளாக 35,15,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 680,02,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாளாக 10,16,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 278,40,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் துரந்தர் 2 திரைப்படம் 10வது நாளாக 1,141,05,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. யூத் திரைப்படத்தின் 10வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 10வது நாளாக 1,90,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 25,68,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாளாக 2,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 61,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாளாக 9,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 2,39,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10வது நாளாக 4,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 36,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாளாக 14,00,000 ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 3,32,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் யூத் திரைப்படம் 10வது நாளாக 32,36,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஹாப்பி ராஜ் திரைப்படத்தின் 2வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 2வது நாளாக 45,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 1,17,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 2வது நாளாக 1,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 2,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2வது நாளாக 8,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 13,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 2வது நாளாக 12,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 22,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2வது நாளாக 2,00,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 8,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஹாப்பி ராஜ் திரைப்படம் 2வது நாளாக 1,62,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.